எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து மாங்காய் சாதம் தான் பண்ண போகிறோம். இந்த சம்மரில் மாங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். பிக்கிள்ஸு, ஜூஸு, என்னென்னமோ விதத்தில் ஸ்நாக்ஸு எல்லா விதத்துலேயும் மாங்காய் யூஸ் பண்ணுவோம். மாங்காய் சாதமாகவும் செய்வோம். வெரைட்டி ரைஸ் வந்து ரொம்ப டெலிஷியஸாக புளிப்பாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், கடுகு சேர்த்துக்கிறேன். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கடலப்பருப்பு. இது நல்லா சேர்த்துக்கோங்க, நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர் மாறணும். அடுத்தது இஞ்சியும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நிறைய கிரவுண்ட்நட் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் சூப்பராக இருக்கும் மாங்காய் சாதத்துக்கு. அப்புறம் நிறைய கருவேப்பிலை. அப்புறம் எண்ணெயில் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்குவேன். ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும், இறங்கும் ஆயிலில். சாதம் கலந்தப்புறமும் கொத்தமல்லி சேர்த்துக்குவேன். ஆனால் எண்ணெயில் சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ஆட் ஆகும் தான் இது. அதுக்கப்புறம் கடைசியாக மாங்காய், மஞ்சள், உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். கலந்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரைஸ் சேர்த்துக்கலாம். இதுதான் மாங்காய் சாதத்துக்கு கலவை. சாதம் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, மாங்காய் சாதம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய சாதம். நல்ல புளிப்போட அந்த கொரியாண்டர் லீவ்ஸ்லாம் போட்டு அந்த ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.